கரூர் குவாரி கனிம வள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டினை கொடூரமாக தாக்கிய எம்எல்ஏ பழனியாண்டியை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலை பகுதியில் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். கரூர் குவாரி கனிம வள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டினை கொடூரமாக தாக்கிய எம்எல்ஏ பழனியாண்டியை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலை பகுதியில் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன், திருச்சியை சேர்ந்த கதிரவன், கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த கனிம வள கொள்ளை சம்பந்தமான அந்த விஷயத்தை செய்தி சேகரிப்பதற்காக அவர் சென்றார். அவ்வாறு செய்தி சேகரிக்க சென்ற அவரை ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி என்பவர் அவர் கண்மூடித்தனமான அந்த தாக்குதலை நடத்தினார். அதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நம்முடைய செய்தியாளர் திருச்சி கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் ஆகியோர் சிகிச்சையில இருக்கின்றார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று சென்னையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய பத்திரிகை சங்கத்தின் சார்பிலே தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னை சிவானந்தா சாலையிலே நடைபெற்று வருகிறது. பல்வேறு பத்திரிகைகளிலே பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒன்று திரண்டு இந்த விவகாரத்திலே ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது தற்போது வரை ஏன் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை, உரிய ஆதாரங்கள் இருக்கிறது, அவர் செய்தியாளருடைய கேமராவை பிடுங்கி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளருடைய மண்டையில் ஓங்கி அடிக்கின்றார், அதற்கான ஆதாரங்கள் இருந்தும் கூட நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, என்ன அழுத்தம் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து இந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பத்திரிகையாளர்கள் சார்பிலே போராட்டம் நடைபெற்ற நிலையில தற்போது தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பத்திரிகையிலே பணியாற்றக்கூடிய ஊடகங்களிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல், பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே பத்திரிகையாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அரசு துணை நிற்க வேண்டும் எனவும், இந்த சம்பவத்தை நடத்திய அந்த குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பத்திரிகையாளர்கள் கோரிக்கை வைத்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் பத்திரிகையாளர்களால் தாக்கப்பட்ட இந்த விவகாரத்திற்கு நியூஸ் தமிழுக்கு ஆதரவாக துணை நின்று கொண்டிருக்கிறார்கள். கதிரவன் மற்றும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் ஆகியோருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது காவலர்கள் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். ஆனாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தொடர்ந்து அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும், அந்த சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.